கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகதும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகதும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரு. சொல்லுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இன்னும் தேவை கிருபை தாருமே, தினம் அதிகாலையில்
போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் தேடி சொல்லுமா ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த கிருபைக்காய் தேடி வந்திருக்கிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடி வந்தேன் கிருபை மீண்டுமாக தேடி வந்தேன் ஆண்டவரே தேடி வந்தேன் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல் அவருடைய கிருபைகளை உணர்ந்து நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை ஆண்டவரே இம்மட்டுமாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்தீரே எஸ் இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜெபத்தினா ஆயிருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை சோர்வின்றி நாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாரும் சொல்லுமான் ஆண்டவரே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் கிருபை எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ தம் கிருபை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி எம் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவே எனக்கு இன்னும் தேவை கிருபை அப்படியே எழுப்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே
தாழ்மை உள்ளவரிடம் தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுக. ஆண்டவரே, என வாழ்நாள் எல்லாம் உடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும். கரையில உயர்த்தி அப்படியே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மூடன் மீண்டுமாக வாழ்நாள் எல்லாம் சுகமுடன் நல்வேலமுடன் உமக்காக வாழ ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில உமக்காக வாழ, உமக்காக சேவை செய்ய தாருமே. சேவை செய்ய தாருமே. தாம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவே எனக்கின்னும் தேவை கிருபை. யாருக்கெல்லாம் கிருபை தேவையோ கரங்களை உயர்த்தி இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி இயேசுவை கிருபை தாருமே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. உடைய கிருபை எத்தனை பேருக்கு தேவை? உடைய கிருபை இல்லாமல் உலகத்தில் நாம் வாழவே முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய பணம், நம்முடைய படிப்பு எல்லாவற்றை தாண்டி அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. அது இரண்டாவது சரணத்தை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ உம்முடைய கிருபை. ஆண்டவரே, அந்த கிருபைகளை காத்துக் கொள்வதற்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சரணத்தை பாடி கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் அந்த கிருபையை காத்து கொள்வதற்கு எனக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரை. இந்த ஆராதனையில் அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். லெட்ஸ் ஹேவ் ஹிஸ் மர்சி. அவருடைய கிருபைகளை இந்த கிருபாசன தண்டையிலே இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி பாடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நிர்மூலமாகாததும் நிற்பதுமே ஆண்டவரே உம்முடைய கிருபை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாரு. நிர்மூலமாகாததும் நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும்
நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள சேவை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே, சேவை செய்ய கிருபை தாரு. போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. கடைசியாக தம் கிருபை, தம் கரையில உயர்த்தி சத்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய ஜீவனை விட உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி இன்னும் தேவை, இன்னும் தேவை, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த கிருபைகளால் இந்த சபையை நிரப்பும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உடைய கிருபைகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அநேகர் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே, பிள்ளைகளாலே, பண கஷ்டத்தினாலே, வியாதியினாலே, வேலை இல்லாத சூழ்நிலை, திருமணமாகாத சூழ்நிலை, அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள், மனிதர்காலிலே தூக்கி எறியப்பட்ட நேரங்கள், பொறாமைகள், புச்சரிப்புகள் மத்தியிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களுடைய பலன் நீர் மட்டுமே ஆண்டவரே. நீரே எங்களுடைய பலன் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே எங்களை மூடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்முடைய பலனும் உம்முடைய கிருபையும் இந்த ஆராதனையில எங்களை சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரத்தில் உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து எங்களை தாங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைந்து புதிய பலனுக்காக தேடி வந்திருக்கிறேன். எந்த பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன். எந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் பாமுகம் வந்தேன், ஆறுதல் அடைகிறேன். எந்த பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகிறேன். எந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகிறேன். எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் உடைய பலன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உடைய இரக்கங்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே நான் உடைந்து போய் நொறுங்கி போய் வந்திருக்கிறேன். உம்முடைய பலன் எனக்கு தேவை. I need your strength, O Lord. I need your mercy. I need your grace. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எந்த பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன்,
புதுபலன் அடைகிறேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தே ஆறுதல் அடைகிறேன். எந்தன் பலவீன நேரத்தில் வந்தேன் புதுபலன் அடைகிறேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன் ஆறுதல் அடைகிறேன். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே. கிருபைகள் தந்தவரே என்னை உயர்த்தி வைத்தவரே. உம் பலனை தந்து ஆமென். ஆண்டவரை கேட்போமா? உம்முடைய பலனை தந்து ஆண்டவரே பலனை தந்து இதை நடத்தினீரே. இதுவரை காத்தவரே எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும் இந்த காலை வேளையில். ஓ Holy Spirit, strengthen us. Amen. பரிசுத்த ஆவியே எங்கள் பேச்சரமையாளரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடும் மறுரூபமாக்கிடும். கேட்போம் ஆண்டவரிடம் இந்த ஆராதனையிலே. ஜீசஸ் உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி மறுரூபமாக்கிடும். டிரான்ஸ்ஃபார்மர் எங்கள் பலனே பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே ஆண்டவரே உம்முடைய கிருபைகள். Lord, we need your mercy. Still we need your grace. இன்னும் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை உயர்த்தி வைத்தவரே உம் பலனை
நடத்தினீரே. இதுவரை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இதுவரை எங்களை காத்தவரே, நடத்தினீரே. இதுவரை காத்தவரே, எங்கள் பலனே பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எஸ், கரங்களை உயர்த்தி அவருடைய பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The strength of the Lord is coming down on the church. Receive the strength. எங்கள் பலனே பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே. எஸ், எல்லாரும் உள்ளத்தின் ஆண்டவரிடம் கேட்பாமா? இந்த ஆண்டிலே புதிய பலன். God will fill you with His new strength. எல்லா கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான புதிய பலன். To overcome all the obstacles, to overcome the problem, to overcome the family problem, everything. God is sending a new strength. ஆண்டவர் புதிய பலத்தை அனுப்புகிறார். பெற்றுக்கொள். Receive the new strength. இந்த ஆராதனையில எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் மாற்றுகிற புதிய பலன். God is filling you with a new strength. எல்லாம் கடைசியாக கரங்களை உயர்த்தி எங்கள் பலனே பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. பலனே, உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி, oh let's lift up Jesus. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையில அவரே ராஜா, he is the king of kings, he is the lord of lords. அவரை மகிமைப்படுத்தி கைவிடாத தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவரை உயர்த்தி எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி Amen. Yes. எங்கள் பலனே எஸ் அவரை ஆராதித்து அப்படியே உட்கார்ந்து தலைகளை தாழ்த்தி எங்கள் பலனே, you are my strength, நீரே எங்களுடைய பலன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்தி, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி, உம்மை நாங்கள் வாழ்த்தி இந்த
இந்த ஆராதனையில் எல்லா துதியையும், எல்லா கணத்தையும், எல்லா மகிமையையும் தேவாதி தேவனுக்கும், ராஜாதி ராஜனுக்கும், கர்த்தாதி கர்த்தாவுக்கும் செலுத்தி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபைகள் பெருகட்டும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். The Lord was so good to us for this whole month. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். As we started the new year, புதிய வருடத்தை ஆரம்பித்து இந்த ஒரு மாதத்தை முடிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலயத்திலே உள்ளவர்களையும் வெளியிலே ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆல்சோ ஐ வெல்கம் அவர் கெஸ்ட் பிரதர் சிசில் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஹானா சிசில். They have come all the way. They have traveled from Secunderabad to a church. செகந்திராபாதிலிருந்து வந்திருக்கிற பிரதர் சிசில் அவர்களுக்காகவும் அவருடைய மனைவி ஜோனா அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் செகந்திராபாதிலிருந்து இன்றைக்கு நம்முடைய ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மழையிலும் கூட அநேகர் வரவில்லை என்றாலும் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையில் நல்ல பாடலை பாடினோம். அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு தேவையெல்லாம். அவருடைய பலன், அவருடைய கிருபைகள், அவருடைய கிருபை பெரியது. நம்முடைய ஜீவனை விட, நம்முடைய எல்லா காரியங்களை விட அவருடைய ஜீவன் நமக்கு பெரிதாக இருப்பதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர், நம்முடைய பாதைகளை அறிகிற ஆண்டவர், நம்முடைய வழிகளை அறிகிற ஆண்டவர், நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிகிற ஆண்டவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. There is nothing is hidden from the Lord. நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்து இருக்கிற ஆண்டவர். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய பாதைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் வித்தியாசமானது, ஆனால் ஆண்டவருடைய வழிகள் அது வேறுபட்டது. எனவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானது. ஒருவேளை நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும், நமக்கு நம்முடைய பாதைகள் எப்படி என்று சரியாக நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் அவரே நம்மை உருவாக்கினவர், அவரே நம்மை சிருஷ்டிகர். He is the creator. நம்மை படைத்தது அவர்தான். நம்மை நாமே படைத்துக் கொள்ளவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படைக்கவில்லை. தேவன் நம்மை படைத்ததினாலே நமக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வழிகளை அவர் அறிவார். எனவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனத்திலே, the book of Isaiah chapter 57 verse 18, ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வார்த்தையிலே வாசிக்கிறோம், அவர் வழிகளை நான் பார்ப்பேன், நான் கண்ணோக்குவேன். ஏசாயா 57:18வது வசனம், Isaiah 57 verse 18, அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த வார்த்தையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏனென்றால் 400 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்தில் இருந்து அடிமையாக இருந்தவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்திலே வைத்தார். ஆனால் கானான் தேசத்திலே
அவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டபடியினாலே, கானான் தேசத்திலே அவர்கள் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் விட்டுவிட்டதினாலே ஆண்டவர் அவர்களை அடிமையிலாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் மீண்டுமாக அதே ஆண்டவர் அவர்கள் மேலே இரக்கம் வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வந்த வழிகளை நான் மீண்டுமாக கண்ணோக்குவேன், மீண்டுமாக நான் உன்னை பார்ப்பேன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே பாதி நாட்கள் போராட்டத்திலும் துன்பத்திலும் அநேக விதமான இக்கட்டுகளிலும் கடந்து போயிருக்கலாம். அநேக சோதனைகளை நாம் சகித்திருக்கலாம். we may cross across so many hurdles, அநேக விதமான obstacles, அநேக விதமான காரியங்களை போராட்டங்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாதைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வழி இதுவரை ஏன் என்னுடைய வழிகள் மாறிவிட்டது, என்னுடைய பாதைகள் மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆதரவளிப்பேன். மீண்டுமாய் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆதரவு. இந்த வார்த்தையிலே 3 விதமான ஆசீர்வாதங்களை நான் பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் படுகிற கஷ்டங்கள் என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது. அநேகர் சொல்லுவாங்க, எனக்குள்ளாக இருக்கிற அநேக காரியங்கள், எனக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அதை தான் சொல்கிறது, அவர் வழிகளை நான் பார்த்து, I will look after them, I have seen their ways. நான் அவர் வழிகளை பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உள்ளத்திலே அநேக காரியங்களை வைத்து, அநேக விதமான வேதனைகளை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வழிகளை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய வழிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய வழிகள் அநேகருக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கலாம். உன்னுடைய வழிகளிலே நீ படுகிற பாடுகளை அநேகர் மறந்து இருக்கலாம். நீ கடந்து வந்த வேதனைகளை அநேகர் பார்க்காமல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வழிகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். I've seen your ways. I look after the way where you are traveling. நீ என்னென்ன பாடுகளை நீ சந்திக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வழிகளை பார்த்து கொண்டிருப்பதினாலே நானே உன்னை குணமாக்குவேன். வேறு யாருமே தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை நம்பினால், if you believe the Lord, if you believe the grace, if you believe the power of the Holy Spirit, he will heal you. அவரே உன்னை குணமா, வேறு யாருமே தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்மை குணமாக்குவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு நம்முடைய வழியில இத்தனை ஆண்டுகள் போராட்டம், இத்தனை ஆண்டுகள் வேதனை, இத்தனை ஆண்டுகள் அநேக விதமான துன்பங்கள், இவைகளில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார், யார் எனக்கு சமாதானத்தை தருவார், யார் எனக்கு நன்மைகளை தருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான தேவன், வேறு யாருமே நமக்கு தேவையில்லை, கர்த்தர் இருந்தால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன், அதற்கு பிறகு அவர்களை நடத்தி அவர்களை திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே அவர்களுக்கும், நாட் ஒன்லி யூ, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆண்டவர் குணமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நல்லா இருந்தா பிள்ளைகளை ஆண்டவர் குணமாக்குவார். கணவன் நல்லா இருந்தால் மனைவியை கர்த்தர் குணமாக்குவார். மனைவி கர்த்தரோடு கூட இருந்து ஜெபித்தால் கணவனையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்காக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பவர்களையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை என்று நான் நம்புகிறேன். நான் அவர்களை குணமாக்கி அவர்களை நடத்தி அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். I have seen their ways, I will heal them, I will lead them, I will comfort them along with those who are with them. ஆண்டு 3 ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையில வாசிக்கிறோம்.
ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். The Lord will heal them, the Lord will lead them, the Lord will comfort them. இந்த காலை வேளையில் இந்த 3 ஆசீர்வாதங்களுக்காக யாரெல்லாம் தேடிக்கொண்டு இதில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தேவைப்படும். ஒன்று, சரீர சுகம் நமக்கு தேவைப்படும், the physical healing. இரண்டாவது, கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு தேவைப்படும். என்னுடைய வழிகளில் யார் எனக்கு பாதை காட்டுவார்கள், யார் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள், யார் என்னை வழி நடத்துவார்கள், இந்த பிரச்சனையில யார் எனக்கு வழி காட்டுவார்கள் என்று ஒரு சரியான ஆலோசனைகளுக்காக வழி நடத்துதலுக்காக ஒரு சிலர் இருப்போம். மூன்றாவது கூட்டத்தார் ஆறுதலுக்காக. ஆறுதல், உள்ளத்திலே அநேக பாரங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், எனக்கென்று ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை, எல்லாருமே என்னை கைவிட்டார்கள், நான் நம்பினவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள்? Who is there to comfort me? இந்த 3 கூட்டத்தாருக்கு சேர்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வழிகளை பார்ப்பேன். I will see your way. நான் உன்னுடைய வழிகளை பார்த்து நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை முதலாவது குணமாக்குவேன். வியாதியோடு யாராவது இருப்பீர்கள் ஆனால் இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் என்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யார் என்னை வழி நடத்துவார்கள், எனக்கு யார் நல்ல வழியை காட்டுவார்கள், இந்த பிள்ளைகளுக்கு யார் நல்ல காரியத்தை காட்டுவார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு யார் நல்ல காரியத்தை காட்டுவார்கள், என்னுடைய எதிர்காலத்திற்கு யார் நல்ல காரியங்களை இல்லை எங்களை வழி நடத்துவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், சரியான பாதைகளை நான் உன்னை வழி நடத்துவேன். மூன்றாவது கூட்டம் ஆறுதலுக்காய் தேடிக்கொண்டிருக்கிற கூட்டம். வெளியே சொல்ல முடியாது, உள்ளத்திலே வைத்து அநேக பாரங்கள், அநேக விதமான வேதனைகள், அநேக விதமான கஷ்டங்களோடு வாழ்க்கை அநேகர் நடத்தி கொண்டு இருப்பார்கள். வெளியே சொன்னால் கேட்பதற்கு யாருமே இல்லை, வெளியே சொன்னால் என்னை தூற்றுவார்கள், வெளியே சொன்னால் இன்னும் என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுவார்கள், நான் சொல்வதை மற்றவர்களிடம் போய் சொல்லுவார்கள், நான் சொல்வதை திரித்து 1, 2, 3ஆக சொல்லுவார்கள். யாரிடம் போய் நான் சொல்வேன்? Whom to share my problem? Who will comfort me? அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். ஆண்டவர் காலை வேளையிலே நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், அவர் உன் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நீ வழிகளிலே நீ தடுமாறி கொண்டிருப்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய ஓட்டத்திலே நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நீ படுகிற பாடுகள் ஆண்டவருக்கு நிறையாய் தெரியும். என்னுடைய வழிகளிலே நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று என்னென்ன போராட்டங்களோடு, வியாதிகளா, பிரச்சனைகளா, அல்லது எதுவாக இருந்தாலும் வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற வழியிலே தொடர்ந்து மனுஷரை நம்பி ஓடாமல், மாம்சீகத்தை நம்பி ஓடாமல், பணத்தை நம்பி ஓடாமல், ஐஸ்வர்யத்தை நம்பி ஓடாமல் வழிகளில் நின்று தேவனை நோக்கி பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். The book of Jeremiah chapter 6 verse 16. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் அது. எரேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு அருமையான காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு தெரியுமா? வழிகள் உங்களுக்கு தெரியுமா? சொந்தமாக சுய புத்தியில் சொந்த ஞானத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். போதும், மீண்டுமாய் வாசியுங்கள். வழிகளிலே நின்று சொல்லுங்க. வழிகளிலே நின்று ஓடிக்கொண்டிருக்கிற வழி எப்படிப்பட்ட வழி என்று உனக்கு தெரியாது. நீ போய்கொண்டிருக்கிற வழி ஆசீர்வாதமான வழியா,
அல்லது சாபமான வழியா, அல்லது உன்னை கெடுத்துக் கொள்கிற வழியா, அல்லது உன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிற வழியா என்று உனக்கு தெரியாது. மற்றவர்கள் போகிறார்கள், நானும் போகிறேன். மற்றவர்கள் செய்கிறார்கள், நான் அதே அல்ல. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வழிகளிலே நின்று, ஹோல்ட் ஆன், ஸ்டாப் ஆன் யுவர் வே. நீ போகிற வழி எப்படிப்பட்ட வழி? நீ போகிற வழி உனக்கு நல்ல வழியா? உன்னை உயர்த்துகிற வழியா? உன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல வழியா? அது ஆசீர்வாதமான வழியா? அது உன்னை உயர்த்துகிற வழியா? உனக்கு சமாதானம் தருகிற வழியா என்று உனக்கு தெரியாது. ஏனென்றால் பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்து வழிகளிலே நம்மை வேறு பாதைகளிலே அவன் கொண்டு செல்ல விரும்புகிறான். எனவேதான் எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார், வழிகளிலே நின்று. இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி சொல்லுகிறது? ஸ்டாப் ஆன் த கிராஸ் ரோட், ஸ்டாப் ஆன் த கிராஸ் ரோட். அநேக ரோடுகள் பிரியும், அநேக ரோடுகள் யூ டர்ன் காட்டும், அநேக ரோடுகள் உன்னை தவறான பாதையிலே கொண்டு செல்லும். அநேக விதமான கிராஸ் ரோடு வரும், ஃபர்ஸ்ட் கிராஸ், செகண்ட் கிராஸ், தேர்ட் கிராஸ், அநேக ரோடுகள் வரும். மாறிடாத, ஸ்டாப். நல்ல டிரான்ஸ்லேஷன் என்று நான் நம்புகிறேன். ஸ்டாப் ஆன் த ரோட் கிராஸ். கிராஸ்ல போயிடாத. ஆண்டவர் உனக்கென்று நல்ல நேர்மையான நீதியான ஆசீர்வாதமான வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்டாப். எப்படிப்பட்ட வழிகளில் நீ ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையிலே அந்த வழிகள் சரியான வழிகளாக என்று யோசித்து பார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு, நம்பர் 1 நீ போகிற வழிகளை நல்ல வழியா என்று கேட்டு, நம்பர் 2 விசாரித்து, நம்பர் 1 கேள், ஆண்டவரிடம் கேள். Ask for the good way from the Lord. நல்ல வழிகளை ஆண்டவரிடம் கேள். உலக பிரகாரமான மக்களிடம் அல்ல, அல்லது தேவனை அறியாத மக்களிடம் அல்ல, அவிசுவாசிகளிடம் மக்கள் அல்ல. அவர்கள் படித்திருக்கிறார்கள், என்னை விட அவர்கள் நன்றாக இருப்பவர்கள், அப்படி அல்ல. தேவ வழிகளிலே நின்று, உன்னுடைய பாதை சரியில்லையா, குடும்பத்தின் காரியங்கள் சரியில்லையா, உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் வருகிறதா, நின்று விடு. ஸ்டாப், டோன்ட் கிராஸ். நின்று விடு. தவறுகள் செய்வது இயல்பு, வீழ்ச்சிகள் வருவது இயல்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். அநேக நேரங்களிலே மாம்சத்திலே நான் ஓடுகிறேன். நமக்கும் அந்த வீழ்ச்சிகள் இருக்கும், குடும்பத்திலே வீழ்ச்சிகள் இருக்கும், மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனாலும் நின்று விடுங்கள், நின்று விடுங்கள். தொடர்ந்து முன்னேறாத, தேவன் விரும்பாத காரியத்தை தொடர்ந்து செய்யாத. ஸ்டாப் ஆன் யுவர் வே. வெதர் யூ மே பி ரைட் ஆர் ராங், யுவர் பாஸ்ட் மஸ்ட் பி ராங். கடந்த காலம் தவறாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உன்னை நிற்க சொல்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர், கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஆண்டவர், கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவர். உலகம் நம்மை குறித்து பேசும், உலகம் நம்முடைய குறைகளை குறித்து பேசும், உலகம் நம்முடைய தவறுகளை மறக்காது. ஆனால் கர்த்தர் நம்மை மறந்து நம்மை மீண்டுமாக வழி நடத்துகிற ஆண்டவர். எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பூர்வமான பாதைகளிலே நின்று, ஸ்டாப் அட் த கிராஸ் ரோட், நின்று விடு. ஆண்டவரிடம் கேள், எதை நான் படிக்க வேண்டும், எதை நான் செய்ய வேண்டும், யாரை நான் திருமணம் செய்ய வேண்டும், எங்கு நான் போக வேண்டும், எந்த வேலையிலே சேர வேண்டும், எந்த ட்ரைனிங் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவரிடம் கேள். ஏனென்றால் அவர்தான் டிசைனர், அவர்தான் எல்லாவற்றையும் டிசைன் பண்ணி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் கிராஸ் ரோட்ல போயிருந்தாலும் அல்லது வேறு பாதைகளை யூ டர்ன் அடித்திருந்தாலும், இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நின்று, ஸ்டாப். நீ போகிற வழியை நின்று விடு, கேள். இரண்டாவது காரியம், விசாரித்து, என்கொயர், விசாரி, ஆண்டவரிடம் விசாரி. லுக் அரவுண்ட், ஆண்டவரிடம் கேள், விசாரி.
வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது, தேவனுடைய செய்திகள் இருக்கிறது. ஆண்டவரிடம் கேள். அநேகர் ஆண்டவரிடம் கேட்பதே இல்லை. பணம் இருந்தால் ஓகே, ரெக்கமெண்டேஷன் இருந்தால் ஓகே. வாழ்க்கையிலே தேவனிடம் விசாரித்து வாழ்க்கை நடத்துகிறவர்களை ஆண்டவர் சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்ப்பார். அவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நிற்க சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் கேட்டு நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக விதமான துன்பங்கள் வரலாம், அநேக விதமான காரியங்கள் வரலாம். ஆனால் பாதைகளிலே நின்று மனுஷரை நம்பாமல், பணத்தை நம்பாமல், அதிகாரங்களை நம்பாமல், தேவனை யார் நம்புகிறார்களோ, தேவனுடைய சித்தத்தை யார் கேட்டு அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சாட்சியை நாம் கேட்டோம். ஜாய்சின் சொன்னாங்க, வீடு கட்டுவதற்கு இடம் தரல, சொத்து பிரிக்கல, அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான கஷ்டங்கள். ஆனால் கர்த்தரிடம் நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் வழிகளை திறந்தார் என்று சொல்லி. கர்த்தர் வழிகளை திறந்தார் என்றால் அதை யாராலும் மூட முடியாது. கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த அற்புதத்தை ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள், தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டாப், லுக் அரவுண்ட், ஆஸ்க் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அதிலே நடவுங்கள். 3 காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பூர்வ பாதைகளை முதலாவது கேட்டு ஆண்டவரிடம் கேளுங்கள், 2வது விசாரித்து, 3வது அதிலே நடக்க கொள்ளுங்கள். அநேகருக்கு பூர்வ பாதை கேட்டு ஆண்டவர் வழி நடத்தினாலும் அதிலே போவதற்கு மனசு இருக்காது. அநேகர் பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள். தேவன் நல்ல வழிகளை காட்டினாலும் அந்த வழிகளிலிருந்து அநேகர் தங்களை விலக்கிக் கொள்வார்கள். அவர்களை கர்த்தர் மீண்டுமாக இந்த காலை வேளையிலே அழிக்கிறார். யாரெல்லாம் வழிகளை மாற்றினார்களோ மீண்டுமாக God is calling them to the new way. புதிய வழிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Forget the old thing. எல்லாவற்றையும் மறந்து விடு. Wherever you got lost, எங்கெல்லாம் நீ வழிகளை விட்டாயோ, எங்கெல்லாம் நீ வழிகளை மாறினாயோ, பரவாயில்லை. Never mind, never mind. God is calling you. God wants to turn you back to the old line. மீண்டுமாக பழைய வழிக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பழைய வழிக்கு அழைக்கிறார். அந்த பழைய வழியிலே நீ நடந்தால் இந்த வார்த்தை தொடர்ந்து சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வாக் இன் த வே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, டிராவல் இன் த பாத், யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட். யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட். எல்லா காரியத்திலும் உனக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆண்டவருடைய வழிகளிலே இளைப்பாறுதல், ஆண்டவருடைய வழிகளே ஆசீர்வாதம். There is a good rest in God's way. There is a new blessing in God's way. Forget the old way. Forget the way where you got lost. எங்கு நீ வழிகளை விட்டாயோ மறந்து விடு. மீண்டுமாக தேவன் வைத்திருக்கிற வழிகளிலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எல்லாருமே வழி மாறினவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைகளை அற்று போனோம். Everyone has sinned and lost God's glory. எல்லாருமே. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வழிகளிலே நின்று, ஆண்டவருடைய பாதைகளிலே நின்று, ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழிகளிலே நின்று கேட்டு விசாரித்து அவைகளிலே நடக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு சமாதானம். We will get the peace. We will get the restoration. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதல், சமாதானம் தேவன் உருவாக்குவார்.
கர்த்தர் உனக்காக இந்த காலை வேளையிலே புதிய வழியை உன்னுடைய எண்ணத்திலே ஆண்டவர் காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்வது போல துக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் ஆறுதல் அளிப்பார். He will give the peace those who are mourning. யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ இந்த காலை வேளையிலே ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கும் உடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உடைய வழிகள் எப்படி இருந்தாலும் சரி, கடந்த நாட்களில் this morning God is opening a new way for you, for your family and for everything. அதை நீ பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொள், அதை நின்று பார். அதிலே ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 57வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், the book of Isaiah chapter 57 verse 14, ஏசாயா 57வது அதிகாரம் 14வது வசனத்திலே வழிகளை உயர்த்தி உயர்த்தி வழிகளை நீங்கள் சரியான முறையில் செட்ரைட் பண்ணி கிளியர் பண்ணி எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஏசாயா 57:14வது வசனத்திலே அருமையான வார்த்தையாக இது இருக்கிறது. நம்முடைய வழிகள் மாறுபாடான வழிகள், மேடு பள்ளமான வழிகள், அநேக விதமான போராட்டமான வழிகள். இந்த வழிகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து நாம் காலை வேளையிலே நாமே அர்ப்பணிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 57வது அதிகாரம் 14வது வசனம், the book of Isaiah chapter 57 verse 14. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வழியை உயர்த்தி, சத்தமாய் வாசிங்கள். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். மீண்டுமாய் வாசியுங்கள். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். இங்கிலீஷில் இருக்கிறது பில்டப். மீண்டுமாக வழிகளை கட்டு, மீண்டுமாக உடைய வழிகளை உயர்த்து. உடைய வழிகள் இப்பொழுது மங்கி போயிருக்கலாம், உடைய வழிகள் உடைக்கப்பட்டு போயிருக்கலாம், உடைய வழிகள் மனிதர்களாலே நோண்டப்பட்டு இருக்கலாம். மழைகளிலே பார்க்கிறோம் நாட்களிலே அநேக ரோடுகள் குண்டும் குழியுமாக, மேடு பள்ளங்கள், டிராவல் பண்ண முடியாதபடி பெரிய பெரிய பள்ளங்கள் மழைகளாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. உடைய வாழ்க்கையிலும் அதே போல உடைய வழிகளிலே அநேக மேடு பள்ளங்கள் வந்து இருக்கலாம், உடைய வழிகளிலே அநேகர் நோண்டி இருக்கலாம், உடைய வழிகளை அநேக விதமான பாடுபடுத்தி இருக்கலாம், உடைய வழியிலே அநேக விதமான தீமைகளை அநேகர் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பலத்தினாலே உடைய வழிகளை நீ உயர்த்து, உடைய வழிகளை நீ உயர்த்து, வழிகளை உள்ள காரியங்களை சீர்படுத்து, செம்மைப்படுத்து. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பில்டப் பில்டப், prepare the road, prepare the road. அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். செம்மைப்படுத்து என்பதற்கு நல்ல டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் பில்டப் த ரோட், ப்ரிப்பேர் த ரோட். ப்ரிப்பேர், நீ டிராவல் பண்ணுவதற்கு, உலகத்தில் நீங்களும் உடைய குடும்பமும் டிராவல் பண்ணுவதற்கு, கணவன் மனைவியாய் டிராவல் பண்ணுவதற்கு ப்ரிப்பேர் த ரோட். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இந்த வழிகளை உயர்த்துவதற்கு யாருமே இல்லை. There is no one to help me. There is none to prepare the road. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்கு சரியான பணம் இல்லை, சரியான வேலை இல்லை, எனக்கு கட் ஆஃப் மார்க் இல்லை, என் வாழ்க்கையில மேல் படிப்பு போவதற்கு எனக்கு வழிகள் இல்லை, என் பிசினஸ் பண்ணுவதற்கு எனக்கு வழிகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வழிகளை செவைப்படுத்து, வழிகளை உண்டாக்கு, நான் உனக்கு உதவி செய்வேன். Prepare the road. நீ முடங்கிடாத, சோர்ந்துடாத. Don't be dumb. ஐயோ எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை யோசிக்காத. ஆண்டவருடைய பலத்தினால் இந்த காலை வேளையிலே prepare the road, வழிகளை செவைப்படுத்து. அநேகர் யோசிப்பாங்க, ஐயோ இந்த வழி மேடும் பள்ளமாக இருக்கு, என்னால் போக முடியாது, இந்த வழி குண்டும் குழியுமாக இருக்குது, போக முடியாது. I can't travel with these people, I can't travel with my work. என்னால இவர்களோடு உலகத்தோடு ஒத்து போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார்.
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். prepare the road, build up. பணம் எங்கிருந்து வரும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள்? யார் என்னோடு கூட வருவார்கள்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வழிகளை பார்த்து, அல்லேலூயா, நான் உன் வழிகளை பார்த்து, நான் உன்னை வழி நடத்தி, நான் உனக்கு ஆறுதல் கொடுத்து, மேடு பள்ளங்களை எல்லாம் சரி செய்வதற்கு I will help you to repair the road. I will help you to prepare the road. நீ சுகமாக அதில் டிராவல் பண்ணி சந்தோஷமாய் இருப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பில்ட் அப், வழியை உயர்த்தி கொஞ்சம் தான் ஆண்டவரை உயர்த்த முடிந்தது, இது மேலே உயர்த்த முடியல என்று யாராவது நின்று விட்டீர்களாம். Lord, this is my level, I can't move further. இது மேலே என்னால மூவ் பண்ண முடியல ஆண்டவரே, இது மேலே என்னால கட்ட முடியல, இதுக்கு மேலே என்னால ரோட் போட முடியல என்று சொல்லி யாராவது இருப்பீர்களானால் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிற காரியம் இதுதான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ரோடை நீ ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதை செம்மைப்படுத்தி, எல்லாரும் வாசிங்களா, அதை செம்மைப்படுத்தி இடரல்களை ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். இடரல்களை எடுத்து போடு. எல்லா விதமான இடரல்கள் நீ செம்மைப்படுத்துகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். இடரல்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு ஜெயமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அநேக விதமான சோதனைகள் இருக்கும், நினைக்காத பிரச்சனைகள் வந்து சேரும், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கைவிட்டு போகும். ஆனாலும் வழிகள் சரியான வழிகளாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பார். ஆனால் ஒரே ஒரு காரியம், இடரல்களை வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். இடரல்களை வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். ரிமூவ் த ஆப்ஸ்டக்கிள்ஸ் அவுட் ஆஃப் த வே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல clear away the rocks and stones. clear away the rocks and stones. வழிகளே மலைகள் இருக்கலாம், கற்பாறைகள் இருக்கலாம், இடரல்கள். அநேகர் சொல்லுவாங்க, நல்லா இருந்தது, திடீரென்று இப்படி ஆகிவிட்டது. பிள்ளை நன்றாக இருந்தான், திடீரென்று கெட்டு போய் விட்டார்கள். வேலை எல்லாமே நன்றாக இருந்தது, போராட்டங்கள் வந்து விட்டது. பிசினஸ் நன்றாக இருந்தது, மாறிவிட்டது. வரும் பிரச்சனைகள், வரும் போராட்டங்கள் வரும். ஆனாலும் இடரல்களை எடுத்து போடுவதற்கான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடரல்களை எடுத்து போடுவதற்கான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பர்வதங்களும் அப்படி சமூகத்திற்கு முன்பாக மெழுகு போல உருகும், மலைகளும் அவருடைய வார்த்தையினாலே இடங்களை விட்டு பெயர்ந்து போகும். அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, வழிகளை உயர்த்தி வழிகளை உயர்த்த முடியாமல் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், வேலை, மற்ற காரியங்கள் உயர்த்த முடியாமல் இருக்கிறீர்களா? யாரெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ என்ற காலை வேளையிலே புதிய நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். Those who want to come up in the life have a new faith. புதிய விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் இன்றைக்கு உயர்த்துங்கள். ரைஸ் அப், பில்ட் அப், ரிமூவ் த obstacles, clear the way, clear the rocks and mountains. வாழ்க்கையில் உள்ள மலைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் உள்ள பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே தூக்கி எறிய கற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு இருக்கிறார். அவருடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
நாம் தான் வழிகளை மாற்றி மாற்றி போகிறோம். எரேமியா 2வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தால், the book of Jeremiah chapter 2 verse 36, நாம் தேவனுடைய வழிகள் நல்ல வழிகள். God's ways are always good. God's ways are always marvelous. நல்ல வழிகள், நல்ல ஒரு சமமான வழிகள், நல்ல ஒரு தீர்க்கமான வழிகள், உயர்ந்த வழிகள். ஆனால் நாம் தான் நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்கிறோம். அநேக நேரங்களிலே சூழ்நிலைக்காக, அநேக நேரங்களிலே சந்தர்ப்பங்களுக்காக, அநேக நேரங்களிலே அநேக விதமான மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 36வது வசனம், the book of Jeremiah chapter 2 verse 36, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் வழியை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் வழியை மாற்றி மாற்றி, இவ்வளவாய் விலகி போகிறது என்ன போதும். நீ உன் வழிகளை மாற்றி மாற்றி. அவிசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அநேக நேரங்களிலே மாற்றி மாற்றி. Why do you go so much changing your way? அநேக நேரங்களில் ஏன் நம் வழிகளை மாற்றிக்கொள்கிறோம்? சத்தியத்தை விட்டு மாற்றிக்கொள்கிறோம், வேதத்தை விட்டு மாற்றிக்கொள்கிறோம், சூழ்நிலைகளை விட்டு மாற்றிக்கொள்கிறோம். We are changing our ways. Why? நம்முடைய பலவீனங்கள், வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டு, வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு, வீழ்ச்சிகள் இருக்கும். அதனால்தான் வாழ்க்கை மாறுகிறது, பாதைகள் மாறுகிறது, குணங்கள் மாறுகிறது. வழிகள்னா வழி அநேக விதமான காரியங்கள். நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, குணங்கள் நல்லா இருக்கும் பாருங்க, திடீர்னு மாறிடுவாங்க. நல்ல நம்மோடு அன்பா இருக்கிறவர்கள் திடீர்னு கோபமாய் மாறிவிடுவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன் வழிகளை மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறோம்? நேரான வழி போவதற்கு பிசாசானவன் நம்மை விடவே மாட்டான். Devil will never allow us to go in a straight way towards the goal. லக்கை நோக்கி அடைவதற்கு பிசாசானவன் வழிகளை விடவே மாட்டான். அநேக நேரங்களில் சிந்தனைகள் மாறும், எண்ணங்கள் மாறும். எப்படி இருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாக நம்மை வழியிலே கொண்டு வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டவர்களை, அழைக்கப்பட்டவர்களை, தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். மீண்டுமாக பாதைகளுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். God will bring them back to their own way. பழைய வழிக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் அப்படி கொண்டு வரும்பொழுது விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவர். மனிதர்கள் நம்மை தூக்கி எறிவார்கள், மனிதர்கள் நம்முடைய பாவத்தை குறித்து பேசுவார்கள், மனிதர்கள் நம்முடைய பழைய காரியங்களை குறித்து பேசுவார்கள். உலகம் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை உண்டாக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், பாதைகளை நாம் எத்தனை முறை மாற்றினாலும் மீண்டுமாக அவருடைய அன்பு நம்மை அவருடைய வழியிலே கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்லியிருக்கிறீங்க? இங்கு உள்ள எல்லாருமே அப்படிதான். எவ்வளவு முறை வழிகளை மாற்றி இருக்கிறோம், பாதைகளை மாற்றி இருக்கிறோம், தேவனை விட்டு இருக்கிறோம், ஆராதனைகளை விட்டு இருக்கிறோம், சபையை விட்டு இருக்கிறோம், குடும்பத்தை விட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்ததினாலே, கர்த்தர் நம்மை முன்குறித்ததினாலே மீண்டுமாக அவருடைய அன்பு, ஓசியாவிலே வாசிக்கிறது போல மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களாலே அவர் என்னையும் உங்களையும் கட்டி இழுத்து பாதை மாறின உங்களை மீண்டுமாய் கொண்டு வந்து, அவரை விட்டு வேற எங்கேயோ போன நம்மை மீண்டுமாய் கொண்டு வந்து அவருடைய வழிகளிலே அவர் நம்மை இந்த காலை வேளையிலே நிற்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வழிகளை விட்டு உடைய பிள்ளைகள் தூரம் போனாலும் கர்த்தர் மீண்டுமாக உங்கள் நிமித்தமாக உடைய பிள்ளைகளை வழிகளிலே கொண்டு வந்து நிறுத்துவார். உடைய மனைவியோ கணவனோ வழிகளை மாற்றி பாதைகளை மாற்றி போயிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வந்து உடைய வழிகளிலே அவர்களை நிறுத்துவார். அதை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ வழியை மாற்றி மாற்றி போனாலும் போகிற இடங்களில் எல்லாம் இந்த வார்த்தையின் கடைசி பாகம் சொல்கிறது, வெட்கப்படுவாய், வெட்கப்படுவாய். You will be ashamed.
ஆனால் வெட்கப்பட்டாலும் மீண்டுமாக கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அநேக இடங்களிலே, வேலைகளிலே, நம்முடைய படிப்பிலே அல்லது மற்ற இடங்களிலே வெட்கப்பட்டு இருப்போம். பாதைகளை மாற்றினதுனாலே, பாதைகள் மாறியதுனாலே அநேக இடங்களில் வெட்கப்பட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மீண்டுமாக நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், மீண்டுமாக நான் உனக்கு ஆறுதலாய் இருப்பேன், அவனை நான் எழுப்பேன். கடைசியாக ஏசாயா 45வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம், வழிகளிலே, பூர்வமான வழிகளிலே நின்று கேட்டு விசாரித்து யார் போகிறார்களோ, ஒருவேளை வழிகளை மாற்றி மாற்றி போயிருந்தாலும் இன்றைக்கு யார் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார், ஆண்டவர் அவர்களை எழுப்புவார், ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக நீதிமான்களாய் மாற்றுவார். ஏசாயா 45வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். The book of Isaiah chapter 45 verse 13. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3 4. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து வார்த்தையை உணர்ந்து தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே துன்பத்தோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு வேலை செய்யும் ஸ்தலத்திலே அல்லது குடும்பங்களிலே பிரச்சனையோடு யார் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், மீண்டுமாக உடைய வழிகளில் உள்ள கற்களையும் மேடுகளையும் எடுத்து போடுவது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய நீதியின்படியே எழுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்திலே எல்லாரையும் நீதியின்படி எழுப்புகிறார். யார் யாரெல்லாம் வழிகளை மாறி போனமோ அவர்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே எழுப்புவார். நான் நீதியின்படி அவனை எழுப்பு. I will raise up my people. என்னுடைய ஜனத்தை நான் எழுப்புவேன். Because of the righteousness. தேவ நீதியின்படி நான் அவனை எழுப்புவேன். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும் கர்த்தர், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, அவர்களை கர்த்தர் எழுப்புவார். God will raise them. இன்றைக்கு யாரெல்லாம் எழுப்பப்பட வேண்டும், நீங்கள் எழுப்பப்பட வேண்டுமானால் கர்த்தரிடம் உங்களை ஒப்பு கொடுங்க. உடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் எழுப்பப்பட வேண்டுமானாலும் அவர்களை கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவர்களை எழுப்புவார். God will raise them up. மீண்டும் தொடர்ந்து வாசித்தால், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். I will make all his ways straight. அவனுடைய எல்லா வழிகளையும், குடும்பத்திலே அல்லது உங்களுடைய வழிகளிலே, பிள்ளைகளுடைய வழிகளிலே ஏதாவது ஒரு கோணலாய் இருக்குமானால் ஆண்டவரிடம் கேளுங்க. ஆண்டவர் அவைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர். வழிகளை எல்லாம், all the ways, every way, என்னென்ன வழிகள் எல்லாம் மேடு பள்ளமாய் இருக்கிறதோ, கற்களும் பள்ளங்களுமாய் இருக்கிறதோ, அந்த வழிகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். God will make all the way straight. கோணலான வழிகளே இருக்காது வாழ்க்கையிலே. குடும்பங்களிலே கோணலான வாழ்க்கை இருக்காது. உடைய குடும்பத்தில் எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. குடும்பத்தில் நோ யூ டர்னிங். கொடைக்கானல், ஊட்டி சைட்லாம் போனால் போட்டிருப்பாங்க, ஏர்பின் பெண்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்படியே ஏர்பின் எப்படி பெண்ட் ஆகுதோ அதே போல் பெண்டாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் பிசாசானவன் நேராய் போகிற வழிகளை முழுமையாக மாற்றுவான், முழுமையாக உடைப்பான், முழுமையாய் திருப்புவான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நேராக்குகிறார். God is making all the bends into straight way. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்டு கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து வாசித்தால், அவன் என் நகரத்தை கட்டி, இதில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை விடுதலையாக்குவான். ஹல்லேலூயா. விடுதலையாக்குங்கள், ரிலீஸ் them. குடும்பங்களிலே யார் கட்டப்பட்டு இருந்தாலும்
அவர்களை ரிலீஸ் பண்ணுங்க இந்த காலை வேளையிலே. அவன் என் நகரத்தை கட்டி, he will build my city. நீங்களும் நானும் கட்டுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், குடும்பங்களை கட்டுகிறவர்கள். We are the people building God's kingdom. We are the people building our family. We are the people building the society. தேவனுடைய ராஜ்யத்தை, குடும்பங்களை, சமுதாயத்தை கட்டுகிறவர்கள் நீங்களும் நானும். அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு மாற்றி கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் அவர் நம்மை எழுப்புவார். அவருடைய நீதியின்படி அவர் நம்மை எழுப்பி நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்கி, he will make all our ways perfect. இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ பரவாயில்ல. Forget everything. Forget the past. Let's move on to the future. God will enable to help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார். வழியில் உள்ள கற்களை எடுத்து போடுவதற்கு அவர் கிருபைகளை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே பூர்வமான பாதைகளை எவைகளில் நின்று இன்றைக்கு காலை வேளையிலே முதலாவது நின்று விடுங்கள். நீ போகிற வழி சரியான பாதையா என்று கர்த்தரிடம் கேள். கற்பார், கர்த்தரிடம் கேள், விசாரி, அதற்கு பிறகு நட. ஸ்டாப், லிசன், லுக் அரவுண்ட், தென் மூவ். அப்பொழுது கர்த்தர் உனக்கு உதவிகளை செய்து துக்கப்படுகிற உன்னை அவர் நடத்தி உன்னுடைய சரியான பாதைகளை கொண்டு வந்து அவர் உன்னுடைய வழிகளை உயர்த்துவதற்கு கிருபைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழிகளை உயர்த்து. மேடு பள்ளமான வழிகளிலே தொடர்ந்து முன்னேறாதே. எப்பவுமே பாருங்க, ஹைவேஸ் ரோடுக்கும் சாதாரண ரோடுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஹைவேஸ் ரோடு எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ, ஃபாரின்ல நான் பார்த்துருக்கிறேன், நான் ஆட்டோபான் என்று சொல்லுவாங்க, அவ்வளவு 300 கிலோமீட்டர் போவதற்கு கூட ரோடுகள் ஆயத்தமாக இருக்கும். ஹைவேஸ், சரியான ரோடுகள் வாழ்க்கையில தேவை. அவைகள் சரியில்லாமல் இருக்குமானால், இஃப் த ரோட்ஸ் ஆர் நாட் குட், வழிகளில் ஏதாவது தடைகள் இருக்குமானால், if there is any obstacles, if there is any rocks and stones, இந்த ஆராதனையிலே அவைகள் எடுத்து போடு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எடுத்து போடுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாக்குவார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்புவார். அப்படிப்பட்டவர்களை கட்டுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கட்டுவார்கள். குடும்பங்களை கட்டுவார்கள், சபையை கட்டுவார்கள், சமுதாயத்தை கட்டுவார்கள். ஆண்டவருடன் கேட்போமா? ஆண்டவரே, நான் நிற்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த வழியிலே நான் நிற்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, நான் நிற்கிறேன். Lord, I want to stop. I'm going to stop here. Further, I don't want to move in the obstacles. மேடு பள்ளங்களிலே நான் முன்னேற போவதில்லை. நான் விசாரிப்பேன். I will listen to you. I will ask for the better way. நல்ல வழிகளுக்காக நான் கேட்பேன். நான் ஜெபிப்பேன். மாம்சம் அல்ல, not in a flesh, not with my own strength. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, இறங்கும். நான் இடிக்கிறவனாக இல்லை, நான் கட்டுகிறவனாக இருக்கட்டும். I don't want to be a destroyer, but I want to build. I want to build. I want to build. நான் கட்ட போகிறேன் ஆண்டவரே. எனவே இந்த வழிகளிலே நான் நிற்பேன். நின்று விட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் நின்று விட்டேன் ஆண்டவரே. சரியான பாதைகளை நான் கேட்டு, பூர்வமான நல்ல பாதைகளை நான் கேட்டு அதிலே நடப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.